வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல ஒரு கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க. நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்லை, சும்மா டாட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்குது, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சுருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேலே படலை, 2மே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு. ஒன்று வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லையும், இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லட் ஹிட் ஆகிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றுருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராட் டெட் சொல்கிறாங்க. இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா, மொத்தம் இவருக்கு வந்து 6 கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்குது இவர் மேலே. இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக மேஜிஸ்ட்ரேட்டரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறதுல இவர் மேலே அரௌண்ட் 10 வாரண்ட்டு பெண்டிங் இருக்குது. இது வரைக்குமே தலைமறைவாகவே இருந்துகிட்டு வர்றாரு இவர். 2 ரவுண்ட் இனிமேல் தான் தெரிய வருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே தெரியும் எந்த இடத்துல பாஞ்சு. எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸுக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸுக்கு மட்டும்தான். அதில் பிடிச்சிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திராவில் பிடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில். நமக்கு இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறப்போ அவர் அங்கே ப்ரெசென்ட்டில் இருந்துறாரு. அப்படி தான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டில் கொடுத்துட்றேன். ரொம்ப சார், இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகளெல்லாம் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்லையும் இவர் இங்கே வந்து வேளச்சேரியில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. இது ஜூலை மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் ரவுடிகள்லாம் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ளார வந்திருக்காரா? ஆகஸ்ட் மாதம் இல்லை வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படி தான் சொல்கிறான். இவர் வந்து இங்கே அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில். அப்படி பண்ணுறப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1-1.5 மாதமாக இவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எந்த கேஸுக்கும் இவர் ஆஜராகிறதில்ல. வாரண்ட் பெண்டிங்கு, ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணுறப்போ அந்த டீம் பிக்கப் பண்ணுறாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவர் அதில் இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாதமாக தீவிரமாக தேடிட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இல்லைங்க, எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாகவே சொல்றீங்களா சார்? பொதுவாகவே தான் இவருக்கு அதில் இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் சொல்கிறேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேளச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நேற்று அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போகிறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். அந்த மாதிரி இல்லைங்க, இவங்க வெளியிலேருந்து இங்கே வாங்கிட்டு வராங்களா இல்லை வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்றது இப்போ விசாரிச்சு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1-2 இவங்க இந்த மாதிரி நொட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமாக அப்படிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சா தான் தெரிய வருங்க. இவரோட மற்ற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படி கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங் என்கவுண்டர்
ரவுடிகளை கட்டுப்படுத்த என்கவுண்டர் மட்டும் தான் சரியான தீர்வா சார்? அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஃபயர் பண்ணுறப்போ அதை ரிட்டாலியேட் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்ணுறாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதான் நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. வேற அது சார் ராஜம்பேட்டையில குடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க? யாரு ராஜம்பேட்ல ஆந்திரால செக்யூர் பண்ணும்போது என்னென்ன சீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக தான் பண்ணுவாங்க. ஓப்பனாக இதை சொல்ல வேணாம். சார் நேற்று கோவையில் வந்து ரவுடி காலில் சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த என்கவுண்டர்னு ஒரு விஷயத்தை தடுத்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமா சார் அந்த இடத்துல? அந்த இடத்துல என்கவுண்டருக்கான விஷயங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? அதில் புரியல எனக்கு. அவர் காலில் கூட சுட்டு பிடிச்சிருக்கலாம்ல சார்? ஃபுல் இருட்டுங்க அந்த இடம், லைட்டிங்கே கிடையாது, பொதாரு. இவன் உள்ளே போய் உள்ளேருந்து 2 ரவுண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சொல்லி நம்ம ஹேண்ட் கப் போட்டு அந்த இடத்துக்கு அப்படிதான் போயிருப்போம்ல சார். ஒரு ஹேண்ட் கப் போட்டிருப்போம். ஒரு எவ்வளோ பேர் ரவுடி அவன் ஏற்கனவே இது பண்ணிருக்க சார். திருவேங்கடமும் இதே மாதிரி வந்து ஆயுதத்தை எடுக்கும்போது நம்ம ஹேண்ட் கேப் போடாம இப்படி கூட்டு போவோம் சார். அது இல்லைங்க. சரி, 2 இன்ஸ்பெக்டர் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க இதில். போய் எடுக்க அலோ பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்ஓசி இன்னும் யாரும் பார்க்கல. இது ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அது பார்த்த பிறகுனா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சார் துப்பாக்கி எங்கே வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார். புதரில் வச்சிருந்தாரு. புதரில் இப்போ புதைச்சி வச்ச மாதிரி வச்சுருந்தாருங்க. ஒரு மாசமா அவர் இந்த லாஸ்ட் மந்த் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கேயே அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா. நடுவில் வந்து வந்துட்டு போயிருக்கலாம். அதை பற்றி ஐடியா இல்லை. நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். ஒரு ப்ரிலிமினரியாக இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. ஃபர்தராக ப்ரெஸ் நோட் வரும், நான் கொடுக்க சொல்கிறேன். தோட்டம் இருந்துச்சா சார்? தோட்டம் ஏற்கனவே இது பண்ணி வச்சிருந்தாரு சார். தோட்டம் தனியாக இருந்துச்சு, எடுத்து போடலாம் இல்லைங்க, அப்படியே தான் இருந்தது. இல்லை அவர் தலைமறைவானதுலேருந்து அங்கேயே துப்பாக்கி அங்கேயே தான் இருக்காரு சார். நடுவில் அவர் வந்துட்டு போனாரா இல்லை வந்து வேற யாரையாச்சும் ஹேண்டில் பண்ணாரா, என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல. பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும். ப்ரிலிமினரியாக உங்களுக்கு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. என்ன காங்கிரீட்டாக நம்ம சைட்லேருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை வந்து சொல்லுவீங்கன்றதுனால இவர் செப்பரேட்டான ஆள் தாங்க. டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். உங்கள் லிமிட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது என்ன கேஸ் சார்? இந்த விசாரணை இப்போ ஃபுல்லாக இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்குது இந்த கேஸில். இது எல்லாமே போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் போட்டிருக்கோமா சார்? இதுக்கு ரெடி பண்ணிட்டு அரசு அது செப்பரேட்டாக கொடுக்க சொல்கிறேங்க. நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்கிறேன். நான் ரிமாண்ட் போதும்னு சொன்னாங்க சார். அதான் சரி கேட்கல. ரிமாண்ட் இல்லைங்க, ஆயிடுச்சு. அது தனியாக ப்ரெஸ் நோட் கொடுக்க சொல்கிறேன் சார். எங்களோட இடம் காப்பர் கம்ப்ளீட்டும் வருது. நியரஸ்டாக எவ்வளோ தூரம் சார்? எதுவும் புரியல. என்கவுண்டர் நடந்த இடம் காப்பர் கம்ப்ளீட் பார்டராக இருக்குது. இல்லைங்க, மற்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையாக டீட்டெயில் பண்ணுவோம். மற்ற வேலை இருக்குது நமக்கு இன்வெஸ்டிகேஷனில். மற்ற எல்லாமே ஃபாலோ சார். அவங்க வருவாங்களா? இந்த சோழிங்கநல்லூர் வருவாங்களா? இல்லைன்னா வந்து ஆமாம், சோழிங்கநல்லூர் மேட்ச். ரைட், தேங்க்யூங்க. ப்ரெஸ் நோட்டு மட்டும் தந்துடுவாங்க, எல்லாத்துக்கும் கற்றுருவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.